இயேசுவின் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், யாரை போல் வாழ்கிறோம். ஆவியானவர் உணர்த்தின வசனம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 2 வசனம் 5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. லெட் திஸ் மைண்ட் பி இன் யூ which was also in Christ Jesus. Philippians chapter 2 verse 5. எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு என்ன எழுதுறாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் என்ன சிந்தனை, என்ன குணங்கள், என்ன திங்கிங் இருந்ததோ அது உங்களிலும் இருக்க கடவது அப்படின்னு தெளிவாக எழுதுகிறார். நாம் இன்றைக்கு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆனால் யாரை போல் வாழ்கிறோம்? நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். அதாவது இன்னைக்கு நார்மலா எல்லாத்திட்டையும் நீங்க யார மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொன்னா, அநேகர் சொல்லுவாங்க, எங்க அப்பா தான் எனக்கு ரோல் மாடல், அவர் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹீரோ, ஸோ அவரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, சில தலைவர்களை குறிப்பிட்டு, இவங்களாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்களுடைய இந்த குணநலம் என்னை ஈர்த்தது, அதனால அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு. இன்னும் நிறைய பேர் சொல்ற காரியம், சில ஆக்டரை குறிப்பிட்டு சொல்லுவாங்க, இவங்கள மாதிரி தான் ஆகணும், இவங்கள மாதிரியே மாறணும், இவங்கள மாதிரி வாழ ட்ரை பண்ணுவாங்க. எனக்கன்பானவர்களே, அதாவது ஒருத்தரும் தங்களுக்கு என்ன பிடித்திருக்கிறதோ மற்றவர்களிடத்தில், தாங்கள் எதனால் ஈர்க்கப்பட்டு இருக்கிறார்களோ அந்த பீப்புள மாதிரி வாழ்றதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நாம இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம், அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம எத்தனை பேர் அவரை மாதிரி வாழணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம்? நம்ம அநேகர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவ நான் ஆராதிப்பேன் பிரதர், இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நான் ஜெபம் பண்ணுவேன் பிரதர், ஆனால் இயேசு கிறிஸ்துவை மாதிரி வாழ்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லக்கூடும். இந்த இடத்துல பிலிப்பியருக்கு அழகாக எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் என்ன சிந்தனை இருந்ததோ அது உங்களுக்குள்ளும் இருக்கட்டும் அப்படின்னு. அப்படியானால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அதை போல நீங்களும் வாழுங்கள் அப்படின்னு. இது பாசிபிளா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்மள நிறைய பேர் நினைக்கலாம், பிரதர் நம்ம என்னதான் ஆனாலும் சரி நம்மளுக்குன்னு சில ஓன் வீக்னஸஸ் இருக்கு, அதுல விழுந்து இருந்திருப்போமே, அதனால நான் எப்படி இயேசுவை போல் வாழ முடியும் அப்படின்னு. ஆவியானவர் ஒரு காரியத்தை ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாரு. நம்ம எல்லாருமே சைக்கிள், பைக் எல்லாம் ஓட்டுவோம். ஃபர்ஸ்ட் ஓட்ட தெரியாம இருப்போம், கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுந்து அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு ஓட்ட பழகிருவோம். ஆனா இன்னைக்கும் சொல்ல முடியாது, நான் வெளியில பைக்ல போறேன், சைக்கிள்ல போறேன் அப்படின்னா கீழே விழாம வருவேன்னு 100% சொல்ல முடியுமா? ஒரு நம்பிக்கை தான், நம்ம ஓட்டிடுவோம், சக்சஸ்ஃபுல்லா வந்துருவோம் அப்படின்னு. ஆனால் சடனா ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா கீழே விழத்தான் செய்வோம். அதுக்காக ஐயோ நான் விழுந்துட்டேன்னு விழுந்த இடத்துல இருப்போமா? இல்ல, மறுபடியும் எந்திரிச்சு நம்மளோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். இன்னொரு காரியம், இன்னைக்கு நான் விழுந்துட்டேன் அப்படின்னா நாளையில இருந்து ஐயோ இது வேண்டாம் எனக்கு, நான் இனிமே சைக்கிளோ பைக்கோ ஓட்ட மாட்டேன் அப்படின்னு நினைப்போமா? கிடையாது. அப்படியானால் நம்ம இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம், என் வாழ்க்கையில நான் பரிசுத்தமா இருக்கணும், இயேசு கிறிஸ்துவை போல் அவரை போல என் குணங்கள் மாறணும்னு நினைக்கிறோம். நம்ம சில காரியங்களில் சில நேரங்களில் விழுந்து போகலாம். ஆனாலும் எப்படி அந்த சைக்கிள்ல இருந்து விழுந்தாலும் திரும்ப எந்திரிச்சு கண்டினியூ பண்றோமோ அதை போல் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். என கண்மானவர்களே, நான் திடீர்னு யார் மேலேயாவது சில காரியத்துக்கு கோவப்பட்டுறலாம். ஆனாலும் இயேசு எப்படி சாந்தமா இருந்தாரோ அதை போல சில காரியங்கள்ல நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னும் சில காரியங்களை சில பேரை மன்னிக்க முடியாம இருக்கலாம். அதுக்காக அது அக்செப்டபிள் அப்படின்னு கிடையாது. மாறாக நம்ம சின்ன சின்ன காரியங்கள்ல முதலாவது மன்னிக்க தொடங்க வேண்டும். என கண்பானவர்களே, நாம் எப்போது ஒரு வாஞ்சியாக இயேசு கிறிஸ்துவை போல் மாறணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ நம்மளுடைய பிஹேவியர் மாற ஆரம்பிக்கும், நம்மளோட ஆட்டிடியூட் மாற ஆரம்பிக்கும். நம்ம எப்போ கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் மாத்திக்கிட்டே வருகிறோமோ அப்போ ஒரு நாள்ல நம்ம கேரக்டர் இயேசு கிறிஸ்துடைய கேரக்டர் மாதிரியே மாறி இருக்கிறத நாம் பார்க்க முடியும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம்
கிறிஸ்துவை ஆராதித்தால் மாத்திரம் போதாது, மாறாக அவரை போலவே வாழுகிறவர்களா இருக்க வேண்டும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் எப்பொழுதும் தகப்பனே கிறிஸ்துவுடைய சிந்தையை தரித்தவர்களா இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்தபோது எல்லாவற்றிலும் தேவனுடைய சித்தத்தையே செய்தாரோ, அதை போல நாங்களும் தகப்பனே எங்களுடைய சுயத்தை வெறுத்து உம்முடைய சித்தத்தை மாத்திரமே செய்ய ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் பலவீனங்களிலே நாங்கள் மேற்கொண்டு நடக்க ஆவியானவரே நீர் எங்களை பலப்படுத்துங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.